ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷனல் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க. நம்ம வந்து நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம்? சரிங்களா? நேற்று வந்து நம்ம இண்டெக்ஸ்ல என்ன லெவல் எடுத்திருந்தோம், ஆப்ஷன்ல என்ன லெவல் எடுத்திருந்தோம்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நேற்று வந்து நம்ம எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கரண்ட் எக்ஸ்பெரி இல்லாமல் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரி வந்து எடுத்துடணும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன செய்யலாங்க, கரண்ட் எக்ஸ்பெரி வந்து எடுக்கல. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரியை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருந்தாங்க, லெவல் எல்லாமே எடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,072 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,238 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. நம்மளுக்கு R2 வந்து பார்த்தீங்கன்னா 26,290 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. சரிங்களா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,884 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,824 அப்படின்ற லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தாங்க, எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும்பொழுது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆகாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,230 அப்படின்ற லெவல் வந்து 25,930 அப்படின்ற லெவல் பக்கத்தில் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிறாங்க. சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செய்றாங்க, கீழே வந்து ஓப்பன் ஆகிறாங்க. நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 20 மினிட் வந்து என்ன பண்ணாங்க, பாசிட்டிவா தான் வந்து மேலே போனாங்க. அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயும் வந்து செஞ்சாங்க, போனாங்க. நம்ம வந்து நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா 26,050 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து நமக்கு கிடைச்சிருந்ததுங்க. நேற்று ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, அதுக்கு மேலே வந்து போகல. அதாவது 26,050 அப்படின்ற ஸ்ட்ரைக்கு அந்த இதுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகல. ஸோ நம்மளுக்கு அது பக்கத்தில் போகிறாங்க, 26,050 அப்படின்ற பக்கத்தில் போயிட்டு நம்மளுக்கு அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ரிவர்சல் ஆகுறாங்க. சரியா? நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, அந்த இதுக்கு தாண்டவே இல்லை. 26,050 வந்து நம்மளுக்கு என்ன செய்யல, மார்க்கெட் வந்து கிடக்கல. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு கடந்துச்சு அப்படின்னா நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரைக்கும் போகலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஃபர்தரா ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து என்ன செய்யுங்க, வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து என்ன செய்யலைங்க, விடவில்லை. சரிங்களா? மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே வந்து 650க்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, சாரி 26,050க்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து விடலை. சரிங்களா? 26,050 பக்கத்தில் போகிறாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் மூவ்மெண்ட் தான் வந்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆகிட்டு டேரக்டாக நம்மளுக்கு R1ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, சாரி S1ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு S2 வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்க, வராங்க. சரிங்களா? S2லேருந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்குது. அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து ஃபால் ஆகிறாங்க. அகைன் நம்மளுக்கு S2கே வராங்க. S2கே வந்துட்டு நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு இங்கேருந்து என்ன செய்யறாங்க, ஒரு ரிவர்சல் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ப்ரீமியத்தில் நம்ம லெவலில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யலாங்க, தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரீமியத்தில் என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,050. சரிங்களா? 26,050 கால் அண்ட் புட் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தாங்க, எடுத்திருந்தோம். சரிங்களா? 26,050 அப்படின்ற கால் அண்ட் புட் ஸ்ட்ரைக்கை தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, எடுத்திருந்தோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புட் ஆப்ஷன் நான் வந்து ஆஃப் பண்ணி காட்டிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். சரிங்களா? நம்ம வந்து ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன். ஓகேங்களா? இதில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 650 அப்படின்ற ஸ்ட்ரைக் நம்ம பேஸ் பண்ணி நம்ம அந்த லெவல்ஸ் எடுக்கும். லெவல்ஸ் எடுக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல் நம்ம வந்து லெவல்ஸ் பார்த்துக்கலாம். லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் லெவலில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 176 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 233 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 292 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 132 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 99 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா 66 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம செஞ்சிருந்தோம், எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 153 203 அப்படின்ற லெவல் வந்து நம்ம செஞ்சிருந்தாங்க, கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ இதுல நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல இருக்கிறாங்க. சரிங்களா? மிட் லெவலுக்கு அவங்க தான் என்ன செய்யறாங்க, மேல வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு மேல போயிட்டு நம்மளுக்கு இந்த லெவல் அதாவது 203 அப்படின்ற லெவலையும் உடச்சு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து மேல போறாங்க. சரிங்களா? R1 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, போகல. பட் ஆனா என்ன செய்யறாங்க, அது நேரஸ்ட் வந்து போயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன் நம்மளுக்கு இங்கே ரிவர்சல் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. சரியா? புட் ஆப்ஷன் நம்மளுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு இடத்துல ரீச் ஆயிட்டாங்கனாலே அடுத்த ஆப்பனண்ட் வந்து என்ன செய்வாங்க, அங்க இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கரெக்டா
நமக்கு என்ன பண்ணாங்க சப்போர்ட்ன்ற லெவலுக்கு ரீச் ஆகிறாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த 153 அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. புட் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இங்க 153ல இருந்து என்ன செய்றாங்க ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. கரெக்டா மிட் பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன செய்றாங்க 2 பேரும் மீட் ஆறாங்க. மீட் ஆயிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ணிட்டு என்ன செய்றாங்க புட் ஆப்ஷன் வந்து இன்னும் நம்மளுக்கு என்ன செய்றாங்க மேல வந்து போறாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த 203 அப்படின்ற லெவலையும் வந்து என்ன செய்றாங்க பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு கரெக்டா R1 சரிங்களா? R1யும் நம்மளுக்கு டச் பண்ணிட்டு அதையும் பிரேக் பண்ணி மேல வந்து போறாங்க. சரிங்களா? இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒரு லெவல் வந்து உண்டு. அதாவது நம்ம இந்த 203 அப்படின்னு லெவல் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதே போல நம்மளுக்கு இங்கேயும் வந்து என்ன செய்யுதுங்க ஒரு லெவல் வந்து இருக்கு. சரிங்களா? அது நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணல. நமக்கு வந்து இந்த லெவலே வந்து மேக்ஸிமம் இந்த ஒர்க் ஆகும். இதே போதும். ஓகேங்களா? நான் வந்து காட்டுறேன் இப்போ. நம்மளுக்கு வந்து எப்படி இந்த இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? ஏன் இங்கேருந்து ரிவர்சல் ஆனாங்க அப்படின்றத நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டுறேன். சரிங்களா? வேற ஸ்ட்ரைக் எடுத்து காட்டுறேன். நம்ம வந்து இந்த லெவல்ஸ்ல வந்து இந்த ஸ்ட்ரைக் மட்டும்தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து இந்த லெவல்ஸ்ல என்ன ஸ்ட்ரைக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதே சேம் லெவல்ஸ் நீங்க எல்லா ஸ்ட்ரைக்லயும் என்ன செய்யலாங்க யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்ட்ரைக்லயும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்க்குள்ள இருக்கிற வேல்யூஸ்ல உள்ள ஸ்ட்ரைக்ல எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யலாம் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதை நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு இவங்க இங்க ரீச் ஆயிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து மேலே போயிட்டாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க S1 சரிங்களா? நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து S1 வரைக்கும் என்ன செய்றாங்க வந்துட்டாங்க. S1 வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க ரிவர்சல் கொடுக்குறாங்க. ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு 153 அகைன் நம்மளுக்கு S1 அகைன் நம்மளுக்கு மேலே போறாங்க. அகைன் நம்மளுக்கு மேலே போயிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் வந்துட்டாங்க. யாரு புட் ஆப்ஷன் சரிங்களா? புட் ஆப்ஷன் மிட் லெவல் வரைக்கும் வந்துட்டு அகைன் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்றாங்க மேலே நோக்கி போறாங்க. நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே வராங்க. சரியா? கீழே வந்துட்டு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ரிவர்சல் வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வருது. அந்த கால் ஆப்ஷனுடைய பாடி வந்து மறைச்சிடுறேன். உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து தெரியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா 26,050 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். சரியா? 26,050 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். இப்போ நான் வந்து 26,000 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து நான் எடுக்கிறேன். செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண என்ன ஆகும் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்மளுக்கு இவங்க வந்து எதுல இருந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு S1 சரிங்களா? நம்மளுக்கு இந்த லெவல் 132 அப்படின்ற லெவல் வந்து S1 லெவலு. ஸோ அந்த S1 லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்சல் வந்து என்ன செய்யறாங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டா 153 லெவலில் பிரேக் பண்றாங்க. மிட் லெவலில் பிரேக் பண்றாங்க. அகைன் நம்மளுக்கு 203 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்றாங்க. அகைன் நம்மளுக்கு எங்க வரைக்கும் போறாங்க கரெக்டா நம்மளுக்கு 233 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து போறாங்க. புட் ஆப்ஷன் வந்து போறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நம்மளோட லெவல்ஸ் வந்து என்ன செய்யுங்க ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இப்போ இன்னொரு லெவலையும் நம்ம காட்டுறேன். 25,900 அதையும் நான் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேருந்து போவாங்கன்னு பாருங்க. நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் ஆயிருக்கும். எல்லா ஸ்ட்ரைக்குமே ஒர்க் ஆயிருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S2 சரிங்களா? S2ல இருந்து என்ன செய்யறாங்க இவங்க வந்து போறாங்க. எந்த ஸ்ட்ரைக்கு இது வந்து 25,900 சரிங்களா? 25,900 இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க S2ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ரிவர்சல் ஆறாங்க. சரிங்களா? S2ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகி எங்க போறாங்க நம்மளுக்கு S1 பிரேக் பண்றாங்க. நம்மளுக்கு கொடுத்திருந்த இந்த 153 பிரேக் பண்றாங்க. போயிட்டு நம்மளுக்கு எங்க வர போறாங்க இவங்க மிட் லெவல் வரைக்கும் தான் போறாங்க. மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யல இவங்க போக முடியவில்லை. சரிங்களா? மிட் லெவலுக்கு மேல இவங்களால போகல. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல இருந்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 25,900க்கு கீழே இருந்திருக்கணும். சரிங்களா? மிட் லெவலுக்கு இவங்க மேல இருந்திருந்தாங்கன்னா மார்க்கெட் 25,900க்கு கீழே இருந்திருக்கணும். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு மார்க்கெட் இப்ப எங்க இருக்காங்க 25,900க்கு மேல தான் இருக்கிறாங்க. சரியா? இவங்க வந்து 900க்கு அதாவது இந்த மிட் லெவலுக்கு மேல இருந்திருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இருந்திருக்கும். அதாவது S2க்கும் கீழே வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இதுல என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு இதையும் நம்ம கன்ஃபர்மேஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து 25,800 நம்ம அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுக்கிறோம். 25,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S3ல இருந்து என்ன பண்றாங்க இவங்க வந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. S3ல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு என்ன பண்றாங்க இவங்க வந்து ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு S2 வந்து பிரேக் பண்றாங்க. S2 பிரேக் பண்ணிட்டு S1 இவங்க வந்து S1 வரைக்கும் தான் வராங்க. S1க்கு மேல வந்து என்ன செய்யலாங்க இவங்க போக முடியவில்லை. சரிங்களா? S1ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க ரிவர்சல் ஆறாங்க. சரியா? அதனால தான் நீங்க கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க நல்ல ஒரு மூமெண்டம் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொடுத்ததுக்கான காரணம் இதுதான். இவங்க வந்து இதுக்கு மேல வந்து என்ன செய்யலாங்க போகவே முடியல. சரிங்களா? ஸோ இதனால நீங்க வந்து மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கூட இதுல வந்து என்ன செய்ய முடியும் எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம மாற்ற போறதே கிடையாது. சரிங்களா? இந்த இதோட இது வந்து இதுதான் நம்ம வந்து எல்லாமே வந்து கால்குலேஷன் மெத்தட்ல தான் எடுத்துருக்கோம். சரியா? அதனால இது வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யுங்க யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக்கு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது. நீங்க எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யலாம் இந்த
நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம வந்து நாளைக்கு உண்டான, சரிங்களா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்றதையும் நம்ம நினைச்சலாம் தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓகேங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எதுல வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செட்டில்மென்ட் பிரைஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கிறோம். 26,000 சரிங்களா? 26,000 அப்படின்ற லெவல்ல வந்து 26,000 ஸ்ட்ரைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 167, கால் ஆப்ஷன் வந்து 159 அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும்போது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,992 அப்படின்ற லெவல் வந்து வருது. R1 வந்து பார்த்தீங்கன்னா 26,159 அப்படின்ற லெவல் வந்து வருது. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,215 அப்படின்ற லெவல் வந்து வருது. S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,833 அப்படின்ற லெவல் வந்து வருது. S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,779 அப்படின்ற லெவல் வந்து வருது. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ்க்கான லெவல். இது நம்ம எப்பவுமே சொல்றது போல தான். R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, இந்த இதில் மட்டும் இண்டெக்ஸில் மட்டும் நம்மளுக்கு லெவல் மாறும். ஆனால் ப்ரீமியத்தில் வந்து நம்மளுக்கு லெவல் வந்து மாறாதுங்க. சரிங்களா? ஸோ இதில் லெவல் மாறினாலுமே நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து லெவல் மாறாது. ஸோ நம்ம வந்து அந்த லெவலை வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஸ்ட்ரைக்னாலும் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செய்யலாம், அந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சேன். சரியா? எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ நமக்கு வந்து பிரீமியத்தில் வந்து பார்த்துடலாம். ஸோ பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து 26,000 சரிங்களா, 26,000 கால் அண்ட் புட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 162 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா 217, R2 வந்து பார்த்தீங்கன்னா 272, R3 வந்து பார்த்தீங்கன்னா 326 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா 118, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 88, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 59 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ நம்ம எப்பவும் சொல்றது போல தான் இந்த லெவல் வந்து நம்ம செய்யலாங்க, எல்லா ஸ்டேக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இதே லெவல் தான் இருக்க போகுது. நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாற போகிறது கிடையாது, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும். சரிங்களா? ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.